அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். ஆஹா, இவன் கதை கேட்டு முடிகிறதுக்குள்ளாட்டி விடிஞ்சிரும் போல இருக்கு ஐயா. நோண்டி நோண்டி நொங்கு எடுக்கிறானே, என்ன பண்ணுறது, சினிமாக்காரனாச்சே. நீ சொல்கிறது 100% உண்மை தம்பி. அந்த வீட்டில் இருந்து அருக்காணி இங்கே பார்ப்பான், இங்கே இருந்து மொக்கராசு அங்கே பார்ப்பான். பில்டரு பக்காவாக தான் பிளான் பண்ணி வீட்டை கட்டியிருக்காரு. ஆஹா, முழுசாக சொல்ல விட மாட்டான் போல இருக்கு ஐயா. சரி, முக்கராசு பற்றின டீட்டெயிலை சொல்லுங்க. மொக்கராசு ஒரு பரம ஏழை, ஆமாம். ஆனால் அருக்காணி பெரிய லட்சாதிபதி. இந்த கதையும் ரொம்ப சாதாரணமாக தான் இருக்குது, புதுசாக எதுவும் இல்லை. ஏயா, நாம் என்ன படமாக எடுக்க போகிறோம்? பயத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு பரிகாரம் சொன்னால் இப்படி பண்ணுறியா? சரி சொல்லுங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அருக்காணியோட காதல் அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சிடுச்சு. எப்படி தெரிஞ்சிச்சு? ஆஹா, சொல்கிறேன்பா. ஒரு நாள் மொக்கராசு இங்கே இருந்து அங்கே பார்த்துருக்கான். அன்னைக்கின்னு பார்த்து அருக்காணிக்கு பதில் அவங்க அம்மா வந்து நின்றுருக்காங்க. அங்கே நிற்கிறது அருக்காணி தான்னு நினச்சி மொக்கராசு இங்கே இருந்து பிளைன் கிஸ் கொடுத்துருக்கான். ஆஹா, பூசாரி அள்ளி விடுறாரு ஐயா. உடட்டும் உடட்டும், நல்லது தான். அடுத்த நாள் அருக்காணியோட அம்மா ஒளிஞ்சு நின்று பார்த்து இவங்க லவ்வை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆஹா, எவ்வளோ சூப்பராக கதை விடுறாருயா. மொக்கராசுக்கு கண்ணு எதுவும் ப்ராப்ளமா? அருக்காணியும் அவங்க அம்மாவும் அளவில், சைஸில், உயரத்தில் எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி இருந்ததுனால மொக்கராசு கன்ஃபியூஸ் ஆகிட்டான். அருக்காணியோட பெற்றவங்களுக்கு மொக்கராசை பிடிக்கலை. ஆனால் அருக்காணி என்ன சொன்னா தெரியுமா? என்னமோ அருக்காணி என்கிட்ட வந்து சொல்லிட்டு போன மாதிரி என்கிட்ட கேட்குறீங்க. ஆஹா, பூசாரி அவர்கிட்ட கேள்வி கேட்காம ஸ்ட்ரைட்டாக கதையை சொல்லுங்க. நான் கட்டுனா ஒரு பரம ஏழையத்தான் கட்டுவேன்னு அடித்து சொல்லிட்டான். நான் ஃபாரின் பொண்ணுக்கு ஆசைப்பட்ட மாதிரி மொக்கராசு கோடீஸ்வரிக்கு ஆசைப்பட்டிருக்கான். ஆஹா, பூசாரி சொல்கிற கதை இவனுக்கு சாதகமாகவும் இருக்குது ஐயா. அங்கே தான் ட்விஸ்டே. என்ன அது, பூசாரி ட்விஸ்டெல்லாம் வைக்கிறாரு. என்ன, அருக்காணியும் மொக்கராசும் ஓடி போயிட்டாங்களா? ஆஹா, கதையில் பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டான். கண்டிப்பாக இந்த கதையை நம்பிடுவான். நம்ம பங்குக்கு நம்மளும் ஏதாச்சும் சொல்லி வைப்போம். பூசாரி, கதை இப்போ தான் சூடு பிடிச்சிருக்கு. சொல்லுங்க சொல்லுங்க. கட்டுனா ஒரு ஏழையத்தான் கட்டுவேன்னு அருக்காணி சொன்னதும் பெத்தவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? ஆஹா, பூசாரி மறுபடியும் அவங்கிட்டயே கேள்வி கேட்குறாரு ஐயா. நாங்களே உனக்கு ஒரு பரம ஏழையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோன்னு சொல்லிட்டாங்க. எப்படிப்பா, கதையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்துருச்சு. ஆமாம், இது ரியலா நடந்த கதையா இல்லை ரீலா நீங்கள் 2 பேரும் சேர்ந்து விடுற கதையா? என்னப்பா புசுக்குன்னு இப்படி கேட்டுட்ட? எல்லாமே பூசாரியோட ஞான திருஷ்டியில் வந்திருக்குப்பா. அப்பன்னா இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா வீட்டுக்குமே ஒரு கதை இருக்கணுமே. ஏப்பா, அடுத்த வீட்டு கதையெல்லாம் நமக்கு எதுக்குப்பா? நம்ம வீட்டு கதையை கேளுப்பா. நாம் விடுறது கதைன்னு கண்டுபிடிச்சிட்டானே ஐயா, சமாளிப்போம். தம்பி, நடந்த கதை மட்டும்தான் ஞான திருஷ்டியில் வரும், மற்றதெல்லாம் வராது. புரிஞ்சதா? எனக்கு என்னமோ டவுட்டாகவே இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, கதையை மேலே சொல்லுங்க. பெத்தவங்க சொன்னது மட்டும் இல்லாமல் அருக்காணிக்காக வெளியூர் போய் ஒரு பரம ஏழையை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்து அவனுக்கு அருக்காணியை கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. ஏன் இப்படி ஒரு குலவெறி அருக்காணியோட பெத்தவங்களுக்கு? எப்பா, நடந்த கதை தான் ஞான திருஷ்டியில் வரும், அதுக்கான காரணம்லாம் வராது. பெத்தவங்க பார்த்த மாப்பிள்ள அருக்காணிக்கு சுத்தமாக பிடிக்கல. இந்த ஹவுஸ் ஓனர் கூட தான் அடிக்கடி என்ன வீட்டை காலி பண்ணுன்னு சொல்கிறாரு. எனக்கும் தான் அது பிடிக்கல, அதனால் நான் வீட்டை காலி பண்ணிட்டேன்னா என்ன? ஆஹா, எங்கே சொருகிறான் பாரியா ஆப்ப. இவனை காலி பண்ண வைக்கிறதுக்கு நாம் இவ்வளோ கஷ்டப்பட்டா அதுலேயே இவன் ஜகா வாங்குறானே. பாவம்,
அவனுக்கு தெரியல போல இருக்கு. ஆமாம், முக்கரசுவை வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட பெத்தவங்க கூட்டிட்டு வந்தாங்களே, அந்த மாப்பிள்ளையோட பேர் என்ன? ஆஹா, என்னம்மா யோசிக்கிறான். இப்போ பூசாரி என்ன சொல்ல போறாருன்னு தெரியலையே. கடவுளே, பூசாரி புதுசா அவன் நம்புற மாதிரி ஏதாவது பேரை சொல்லணும். அந்த ஏழையோட பேரு ஸ்னேக் பாபு.